வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அதாவது பன்னீர் வச்சு ஒரு கட்லெட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை வந்து துருவி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு பெரிய பன்னீர் வந்து துருவி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 400 கிராம் பன்னீர் ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை வந்து கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நாம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இது வந்து வெஜிடபிள் கியூப்ஸ். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், மசாலாவும் இருக்கும், அதனால அதை அப்படியே போட்டுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாம இப்போ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம கட்லெட் ஷேப்க்கு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து சப்பாத்தியில் ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டக்குன்னு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். மைதா மாவு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸும் ரெடியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷேப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொரிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் நமக்கு. இப்போ கட்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம போட்டு எடுத்துடலாம். எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கட்லெட்டு. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு பைண்டிங்க்கு போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து அந்த அரைக்கிறது வந்து கோர்ஸாக அரைச்சி அதோடய மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அவ்வளோவா தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஆனால் இது வந்து மத்தியானமே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க வந்தவொடனே சுட 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 டக்குன்னு வந்து நம்ம பொரிச்சு கொடுத்துக்கலாம். இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.